அப்புறமா பேசுறேம்மா. சரியா? சரி. சரிம்மா. சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். இந்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு டீ 2 போண்டா. என்ன பேச போற? போடா. எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. கேவலமா இருந்தா அப்படிதான் பாப்பாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாத. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போ. எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க பாரு. சொன்னா கேளு இந்து. என்னாச்சுப்பா? ஏய், யார் நீ? என்ன பிரச்சனை பண்றியா? ரவுடி மாதிரி இருந்தா பயந்துருவோமா? சரண்யா, நீ விடுப்பா. இவனுங்களுக்குலாம் தனியா ஒரு பொண்ணு நிக்க கூடாதே, உடனே வந்துருவானுங்க. இந்து, என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். விடுடி, தெரிஞ்சவங்க. கார்த்தி. சாரிடா, ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். இவனுக்காக நீ என்ன பேச வர? நீ என்ன பண்ணுவ? இந்து, சாரின்னு சொல்றேன்ல. செருப்பு பிஞ்சிரும். ஆமா, போடா. டேய், நான் நீன்னு தான் நினைச்சேன். நினைப்ப. ஏன் ஹலோக்கும் எங்க அம்மா ஹலோக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஒரே ஹலோ தானே. நல்லா வந்துரும் என் வாயில. ஒருக்கி உன்னை போய் லவ் பண்ண பாரு. விடு இந்து, பாவம் தெரியாம பண்ணிட்டான். போன்ல தானே. என்னடி ஃபோன் பண்ணா 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் முத்தம் கொடுக்குறது. ஹலோன்னு சொன்ன உடனே மொச்சு மொச்சு மொச்சுன்னு. ஏய் இந்து, அன்னைக்கு நைட் செம்ம டைட்டா. அதான் மூடு சரியில்லைன்னு சொல்ல வந்தேன்டி. ஏய் இந்து, இனிமேல் சத்தியமா உங்க அம்மாக்கு முத்த கொடுக்க மாட்டேன். போன்ல டாடா. வாண்ணே, வா உட்காருண்ணே. இவா கார்த்தி, நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏன் பொறுப்பு? நம்பிக்கைண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. டேய் என்னாச்சுங்கடா? பேங்க்குக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. ஆமாம், பெரிய சரணமானாச்சு. சிங்கப்பூர், மலேசியான்னு 36 கலைகளோட கலெக்ஷன் தூக்கி பேங்க்ல போட போயிருக்காரு. உடம்பு கட்ட மிசகார யார் தலையில கழு தூக்கி போட போயிருக்காரு. போய் தட்டங்கள் விட ஓல. ஆமாம், பெரிய தாஜ் கவர்மெண்ட். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏதாவது டீ காபி கலர் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி தம்பி, நல்லது. சரக்கு மேட்ரு நம்ம பண்ணி பார்த்துப்பான். சரி. பிரியாணி போட்டலாம் நம்ம கடையிலே எடுத்துக்கலாம். ஆமாண்ணா, மாஸ்டர் பக்காவாக போடுவார். எத்தனை போட்டலண்ணா? ஏன் கார்த்தி, நாளைக்கு மல்லிப்பூ காலனி, கணபதிபுரம், கென்னடி நகர் எல்லாம் கவர் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாண்ணா. ஒரு 800 பொட்டலம் தேவைப்படுமா? அண்ணே, குஷ்டு வீணாகிடுவாங்கண்ணே. எதுக்கு 800? 500 பொட்டலம் போதுமா? 500? தம்பரா தம்பி, அதை எடுத்து உணவு ஒத்த மாடி விட்டுற போதுண்ணா. ஒரு 700 போட்டலாம் போட்டுக்கலாம். 10லன்னு பிரச்சனை வராது. மீறாதுண்ணா, நம்ம ஊரில் பசியோடு இருக்கணுக்காண்ணா பஞ்சம். சரி கார்த்தி, பார்த்துக்கோ. ஓகேண்ணா. இந்தா பசங்க இருக்கானுங்களா? அனுப்பணுமா? பட்டையை கிளப்பிடலாண்ணா, விடு. இந்தா. எதுக்குண்ணா? ஏய், இது ஓ செலவுக்குடா, வச்சுக்கோ. கிளம்பிட்டா? தம்பி, சாப்பிடாம போறீங்க? அதான் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னேன்ல. 13/6/2013 வியாழக்கிழமை அன்று நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் 46வது வார்டு சத்தியமூர்த்தி நகர், மல்லிப்பூ காலனி, கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த அன்பு மெழுகுவர்த்தி சின்னம். ஏன் அவன் ஜெயிச்சோன்னு ஊழல் பண்றான்னு இப்பதான் புரியுது. எவ்வளவு செலவாகுது. ஜனங்களும் நல்லா கறக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன காசு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. பாவம் ஜனங்க. இப்படி பார்த்தா தானே வரப்போறதுல 5% கூட இல்ல. இப்ப ஆவற செலவு. என்னடா இங்கே வந்துட்டீங்க? அங்கே யார் இருக்கிறது? அங்க ஓவர்ண்ணா. எல்லாம் ஓகே தானே? பக்காண்ணா. என்னண்ணா ஈரல முச்சாச்சா? இல்லடா, சேகர் காசோட போலீஸ்ல மாட்டீங்கண்ணா. ஐயோ, அப்புறம் புருஷோத்தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லி காசை கடை ஸ்டேஸ் ஆயிட்டான். நான் கொஞ்சம் நாகுது, முடிச்சிடலாம். வாடா. ரவுண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க இ பிளாக்லாம் முச்சாச்சானே? இன்னும் இல்லை. ஏன் இல்லை, நம்ம சத்துக்கு தெரிஞ்ச நிறையோட அங்கே இருக்கு. அவன் மூஞ்சிக்கே அத்தனையும் விழும். அவன் மூஞ்சி அப்படிதானே, ஆனால் ஓட்டு விழும். சரி வா. ஏண்ணே, இப்போவே டைம் ஆகுது. போலீஸ் ரைடு வேற. அந்த ஏரியா நான் கவர் பண்ணிடுறேன், மற்ற ஏரியா நீங்கள் கவர் பண்ணிடுங்க. எத்தனை ஓட்டு? 48 ஓட்டு. சரி கூட. இந்தா ஜாக்கிரதடா. நம்பலாம்ல? நம்ம பையனா
ஏன் தோஸ்து ஆள் தான் பார்க்க கொஞ்சம் லைட்டாக அக்யூஸ் மாதிரி இருப்பான், மற்றபடி ரொம்ப நல்லவண்ணா. சரி பார்த்து வாடா. சரிண்ணா. டேய் வண்டியாரா போகலாம். போகலான்டா. ஓ அதுவா, சும்மா உருவாய்க்கு. அடிங் நீ கவர் பண்ணுறதுக்கு நான் அக்யூஸ்டா? சும்மாடா அது. நீ யாரு? ஹாலிவுட் ஹீரோ. ம் மூடு. ம் ம் போ போய் தொலை. எச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, நீ வேணா கூட வாயேன். வேற நீ வேணா அந்த காசுலாம் மற்ற வீட்டில் குத்துடுறா. ஓடா அப்படி பார்க்காதடா, ஐ எம் டீசன்ட்ரா. டேய் எப்பவும் போல் மூஞ்சி உருன்னு வச்சு காசு கொடுக்காத, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி. மெழுகு வத்திச்சுன்னா. தேங்க்ஸ் மச்சி. ஏய், இங்க எதுக்குடா வந்த?